ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மகத்தான அப்படின்னு சொல்றதை விட ஒரு அபூர்வமான மூலிகையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மூலிகை செடியில நிறைய விதம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் மருத்துவ குணமும் இருக்கும். அந்த மருத்துவ குணமுள்ள செடி எத்தனையோ நோய்களை குணப்படுத்தும். இந்த செடியோட இலை, தண்டு, வேர் எல்லாமே சுமார் 150 நோய்களை குணப்படுத்துமா. இத்தனைக்கும் அந்த செடி என்னது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? அந்த செடியோட பேர் வேற ஒண்ணும் இல்லைங்க, ரணக்கல்லி செடி. ரணக்கல்லி செடிய வீட்டுல மண் தொட்டில நிறைய பேர் வளர்ப்பாங்க. இந்த ரணக்கல்லில ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் இருக்குது. தலைவலி, முழங்கால் வலி, மூட்டு வீக்கம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மருந்தா இந்த செடி பயன்படுது. இந்த செடியோட இலைய டீயா தயார் பண்ணி குடிச்சோம்னா சைனஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இலைய டெய்லி எடுத்துக்கிறப்போ அவங்க உடம்பு நல்லா ஃபிட்டா மாறிடும். கிட்னிய சுத்தப்படுத்துறதுல இந்த இலை ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. அதோட நம்ம குடல்ல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புறதுக்கும் இந்த இலை ரொம்ப பயன்படுது. நிறைய பேர் கிட்னி பிரச்சனையால கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கிட்னில பிரச்சனை வர்றப்போ யூரின் ப்ராப்ளம் கண்டிப்பா வருது. யூரினரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல விஷ கிருமிகள் அதிகமா இருக்கும். கிட்னில கல் பிரச்சனையான கஷ்டப்படுறவங்க ரணக்கல்லி இலை சாற 5 ml அளவுக்கு எடுத்துக்கணும். இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பிளட் பிரஷர். நம்ம எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற விஷயத்துல பிளட் பிரஷரும் ஒண்ணு. இந்த பிளட் பிரஷர்னால நிறைய பேர் சின்ன வயசுலயே ஹார்ட் ஸ்ட்ரோக்னால இறந்து போயிடுறாங்க. இந்த ரத்த அழுத்த பிரச்சனைய ரணக்கல்லி செடி ஈஸியா சரி பண்ணுது. ரணக்கல்லி செடியோட சாரை 5 ml இருந்து 10 ml வரை எடுத்துக்கிறதால ரத்த அழுத்தம் சீரா இருக்குது. கிட்னி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ரணக்கல்லி செடிய ஒரு டாக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரணக்கல்லி செடியோட இலைய இப்ப நம்ம சொல்ற மாதிரி எடுத்துக்கிறதால கிட்னில இருக்கிற கல் உடனடியா கரைஞ்சு போகுது. அதுக்கு இந்த ரணக்கல்லி இலைய கஷாயமா பண்ணி குடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ரணக்கல்லி இலைய 3 இல்லாட்டி 4 எடுத்துக்கிட்டு அதை நல்லா அலசி சுத்தமா எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதா பிச்சு 150 ml அளவுக்கு தண்ணிய ஊத்தி அதுல இந்த இலைய போட்டு 100 ml வத்துற வரைக்கும் வச்சோம்னா இந்த ரணக்கல்லி இலை கஷாயம் ரெடி ஆயிருச்சு. இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு குடிக்கிறப்போ உங்க கிட்னில எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் வேகமா கரைஞ்சிரும். இந்த ரணக்கல்லி கிட்னிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனைக்கும் இந்த ரணக்கல்லி இலை ரொம்ப நல்லது. உங்களுக்கு கண் பார்வை மங்குறது, கண்ல எரிச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கஷாயத்தை கண்ணுல வச்சு நல்ல ஒரு பஞ்சவத்தை ஒத்தி எடுங்க. அப்படி பண்றப்போ கண் பிரச்சனை, கண் மங்குறது, கண் பார்வை குறைபாடு எல்லாமே சரியாகுது. நம்ம எங்கேயாவது வெளியில போறப்போ வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா நம்ம உடனடியா என்ன பண்ணுவோம்? மஞ்சள் தூளை எடுத்து பயன்படுத்துவோம். உங்களுக்கு பக்கத்துல இந்த ரணக்கல்லி செடி இருந்ததுன்னா அந்த இலைய கொஞ்சமா சூடுபடுத்தி அந்த வெட்டுக்காயம் இருக்கிற இடத்துல வச்சீங்கன்னா உடனடியா ரத்தம் கசிறது நிக்கும். உங்களுக்கு தலைவலி அதிகமா இருக்கிற நேரத்துல இந்த ரணக்கல்லி இலைய பேஸ்டா பண்ணி உங்க நெத்தியில 10 போட்டீங்கன்னா உடனடியா தலைவலி குறைஞ்சு போகுது. நமக்கு மாதவிடாய் நேரத்துல வயிற்று வலி அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த நேரத்துல இந்த ரணக்கல்லி இலை கஷாயத்தோட 2 ஸ்பூன் தேனை கலந்து குடிச்சோம்னா அந்த வயிற்று வலி உடனடியா சரியாகுது. பைல்ஸ் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற காலத்துல ஒவ்வொருத்தங்களுமே கஷ்டப்படுற விஷயம். இந்த ரணக்கல்லி இலை சார பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி 1 தடவை குடிச்சாலே உடனடியா நிவாரணம் கிடைக்குது. கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கும் ரணக்கல்லி இலை ரொம்ப பயன்படுது. சர்க்கரை நோய், மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் இந்த இலை ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுலயும் இந்த ரணக்கல்லியோட இலை முதல் இடத்தை வகிக்குது. ரணக்கல்லி செடி நம்ம வீட்டுல இருக்குதுன்னா ஒரு நல்ல டாக்டர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்ததா அர்த்தம் அப்படின்னு வைத்திய நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எங்கேயாவது ரணக்கல்லி இலை கிடைச்சதுன்னா
பத்திரமா உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்களும் வளர்த்துக்கோங்க. இந்த செடியை வைக்கிறதுக்கு அதிகமா இடமும் தேவைப்படாது. எதுக்குன்னா இது ஒரு சின்ன இலைய வச்சாலே போதும், அதுவாவே பெரிய செடியா வளர்ந்துரும். இந்த ரணக்கல்லி இலைய சாப்பிட்டு நம்மளே ஆரோக்கியமா காப்பாத்திக்குவோம். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரணக்கல்லி இலையோட உபயோகத்தை பத்தி. வீடியோ பிடிச்சிருந்தா தவறாம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.